ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சுயோதனா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பார். இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒருத்தரை பார்த்து அவர் மூலிமா ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னா பயம் வரும். அதுக்கப்புறம் துரியோதன மாதிரி ஒரு வாய்ஸ், ஒரு உருவம் வந்து எச்சரிக்கும். இப்படி சின்ன வயசுலேருந்தே இவருக்கு இருந்துகிட்ருக்கும். ஒரு கட்டத்தில் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மாதிரி சிக்னல் வரும். அதனால் இவர் உஷாராகிக்குவார், பயந்துக்குவார். அதற்படி இவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அப்படியே தப்பிச்சு நழுவி போயிடுவார். ஒரு கட்டத்தில் அப்பாவை பார்த்தோன்னா ஒரு பயம் வரும். அவர் மூலிமா ஒரு மெசேஜ் வரும். இப்போ அது என்ன, அவர் மூலிமா இவருக்கு என்ன கெட்டது நடக்க போகுது, அதுலேருந்து இவர் எப்படி தப்பிச்சார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு காமெடி, அதுக்கப்புறம் இவர் பார்த்து பயப்படுறது, ஒரு வித்தியாசமான சீன்ஸ்லாம் நல்லாவே என்கேஜ்மெண்ட்டாக நம்மளை வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்க்கறது நல்லாவே இருக்குது. படத்தோடைய ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த துரியோதனா ஒரு அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் படம் போகிறதே தெரியலங்க, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட சூப்பரான ஒரு சிலப்பட்டு கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை, பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா கதையை பார்த்தா செகண்ட் ஹாஃபில் உள்டாக மாறிடுது. ஏன்னா வழக்கமான படமாக வருது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு படம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் போகுது. ஒரு சில காமெடியில் க்ரன்ச்சாக இருக்குது, ஒரு சில சீன்ஸில் இன்னும் அன்மெச்சூரிட்டியாக இருக்குது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் உப்பு சப்புலாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.